ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் சாப்டர்ல இருந்து கடைசி எக்ஸசைஸ் ஹவு டு எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இவங்க கன்சிஸ்டண்டா இல்லையா, இவங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல அதை நம்ம கிளாஸ் 10ல படிக்கும்போது யூனிக் சொல்யூஷனா, மினி சொல்யூஷனா, இல்லை இது வந்து பேரலல் லைன்ஸ் நோ சொல்யூஷனான்றதுக்கு a1/a2 = b1/b2 அந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இங்க கத்துக்க போறீங்க. முதல்ல இப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்றது இப்போ இது வந்து 2x + 3y = 7, x - 2y = 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம் அப்படின்னா எப்படி மாற்றுவீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து இட் கேன் பி ரிட்டன் as ax = b அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பர்ஸ், இந்த 2, இந்த 3, 2, 3, எக்ஸ் பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா 1, இங்கே இருக்கிற -2, எக்ஸ்ன்றது வந்து இங்க இருக்கிற வேரியபிள்ஸ், எக்ஸும் ஒய்யும் இதோட வேரியபிள், ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பின்ற மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ ஆக்சுவலா ஈக்குவேஷனா இருந்தது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ax = bன்னு எழுத முடியும். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × x 2x + 3y = 7 இந்த ஈக்குவேஷன் கிடைக்குதுல. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் உங்களை நம்மள எந்த ஃபார்ம்ல கொண்டு வர முடியும், ax = b அப்படின்ற ஃபார்ம்ல கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ ax = b அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, இதுல இருந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இங்க வந்து ஏ இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து ப்ரீ மல்டிபிள் வித் நம்ம ஏ இன்வர்ஸ் பண்ணும்போது இங்க முன்னாடி ஒரு ஏ இன்வர்ஸ் வந்துடும். ப்ரீ மல்டிபிள் போஸ்ட் மல்டிபிள்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து ஏஎக்ஸ் இருக்கா, இந்த ஏயை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணா இவங்களுக்கும் முன்னாடி தான் அந்த ஏ இன்வர்ஸை மல்டிபிள் பண்ண முடியும். ஏன்னா பின்னாடி ஏபியும் பிஏவும் மேட்ரிக்ஸ்ல வந்து சேம் கிடையாதுல்ல, அதனால இங்க முன்னாடி ஏ இன்வர்ஸ் எடுத்தா இங்கே முன்னாடி தான் ஏ இன்வர்ஸ் எடுக்கணும். இங்கே ஏ இன்வர்ஸும் ஏயும் ஐ ஆயிடும். ஸோ ஐ வந்து ரிமூவ் ஆயிடும். ஐ இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம என்னைக்கும் மாற்றி எழுதவே முடியாது. இதில் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இதுதான் நம்ம போன எக்ஸசைஸில் ஃபைண்ட் த இன்வர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து மல்டிபிள் பை பி. எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்வர்ஸை கண்டுபிடிச்சி இது கூட ஒரு பிஏ மல்டிபிள் பண்ணணும். சரி, இப்போ கன்சிஸ்டன்சிக்கு வருவோம். கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த டிட்டர்மினேட்டை தான் ஃபைண்ட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு 2 கேஸ் வந்து ரேஸ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்லைனா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதில் வந்து இது நாட் ஈக்குவல் டு 0னா இது ஏதோ ஒரு நம்பர்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன கிடைச்சிரும், நம்மளோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ இவங்களுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடுவோம். நம்ம ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா யூனிக் சொல்யூஷன். அப்படி ஏன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்க்கு ஒரு வேல்யூ நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன். இது வந்து கன்சிஸ்டன்ட். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, டினாமினேட்டர்ல 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அதாவது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் பியும் எடுத்து, ஏன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நமக்கு வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், அவங்களையும் இந்த பின்ற மேட்ரிக்ஸை எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இங்கே நமக்கு வந்து 2 கேஸ் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் பி, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பியை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ 0ன்னு வரலாம், இல்லை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பியை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வும் வரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ இதில் ஈக்குவல் டு 0ன்னு வந்தா என்ன, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தான்னா என்னன்னு பாருங்க. முதல்ல இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், அதாவது இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு, இவங்க நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மேலே ஒரு நம்பரும் கீழே ஒரு 0 வந்துருச்சுன்னா டினாமினேட்டரில் மட்டும் 0 வந்து அது என்னன்னு சொல்லிடுவோம், நம்ம நாட் டிஃபைன்னு சொல்லிடுவோம் இல்லையா சின்ன கிளாஸ்லாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடணும் இதை நம்ம. ஸோ இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட். நோ சொல்யூஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இதுக்கு வந்து நோ சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். சரி, இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு, அதாவது மேலே இருக்க டேர்மும் 0, கீழே இருக்க டேர்மும் 0. நல்லா யோசிச்சு பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் ஒரே மாதிரி டேர்ம் வந்துச்சுன்னா இப்போ 5/5னா 1, 6/6னா 1 தானே. இப்போ 0/0 மட்டும் ஏன் 1ன்னு நம்ம சொல்றது இல்லை, ஏன்னா டினாமினேட்டர்ல 0 வந்தால் நம்ம நாட் டிஃபைன்னு சொல்லிடலாம். அது வந்து அதில் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு, மேலேயும் கீழே ஒரே மாதிரி வருது அப்படின்றதுனால. ஸோ இதுக்கு வந்து இதை வந்து எய்தர் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடுவாங்க. இதை 0/0 ஃபார்ம் வர்றதுனால இது வந்து கன்சிஸ்டாகவும் இருக்கலாம், இன்கன்சிஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது இதுக்கு மெனி சொல்யூஷனும் இருக்கலாம், நோ சொல்யூஷனும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை இப்படி எழுதணும். இந்த மாதிரி ரெண்டுமே 0/0 ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம் இது. ஸோ கன்சிஸ்டன்ட்
மே ஆர் மே நாட்ன்ற மாதிரி இது வரும். கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிருவாங்க. சொல்லிட்டு அப்ப இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எய்தர் மெனி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எய்தர் மெனி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன் அப்படி எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.6ல முதல் கொஸ்டின் எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல முதல் கொஸ்டின். முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை AX equal to B அப்படின்ற ஃபார்முக்கு மாத்திக்கணும். AX equal to Bன்னு மாற்றும் போது இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இங்க 2, இங்க 2, இங்க 3 இதான் இங்க இருக்க நம்பர்ஸ். வேரியபிள்னு பார்க்கும்போது X, Y இருக்கு. ஈக்குவல் டு அந்த பக்கம் 2, 3 இருக்கு. ஸோ இது சரி இங்க 2, 3 அப்படின்னு போட்டுக்கணும். எப்பவுமே மேட்ரிக்ஸ் எழுதும்போது கமா அந்த ஸ்லாஷ் எதுவுமே இருக்காது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இப்படி அசம்பிள் ஆயிருக்கணும். எழுதியாச்சு. இப்போ இதை பார்க்க AX equal to Bன்ற ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. முதல்ல கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். முதல்ல டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ பார்க்கலாம். டிட்டர்மினண்ட் ஆஃப் A இதான் நம்மளோட A. டிட்டர்மினண்ட்னா இங்க 1 3s are 3 மைனஸ் 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட வேல்யூ -1. ஸோ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் நம்ம இப்போ ஸோ இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரூல். இங்க டிட்டர்மினண்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா இது A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அப்போ இது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்றதான் சரி. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்லல, ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதான் நம்மளோட ரெண்டாவது கொஸ்டின். இதை முதல்ல AX equal to B ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். ஏன்னும் போது இங்க இருக்க நம்பர் 2 -1 1 1 எழுதியாச்சு. வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் இருக்கு. ஈக்குவல் அந்த பக்கம் 5ம் 4ம் இருக்கு. அதான் AX equal to B ஃபார்ம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும்னா இதுதான் நம்மளோட ரூல்ஸ். முதல்ல நம்ம டிட்டர்மினண்ட்டை செக் பண்ணோம். டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி தான் அது என்ன டைப் ஆஃப்னு சொல்ல முடியும். ஸோ டிட்டர்மினண்ட் A is equal to இதான் A. ஸோ 2 1s are 2 மைனஸ் போட்டு உங்களை மல்டிபிள் பண்ணால் -1 கிடைக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஆன்சர் 3. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா இது கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் இப்படி எடுத்து எழுதிடணும். ஸோ இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். டிட்டர்மினண்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை AX equal to B ஃபார்ம்ல எழுதுறோம். இங்க இருக்க நம்பர் 1 3 2 6 கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியாச்சு. வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், அந்த பக்கம் இருக்க நம்பர் 5ம் 8ம். AX equal to B ஃபார்ம்ல வந்தாச்சு. கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு முதல்ல டிட்டர்மினண்ட்டை பார்க்கணும். டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணலாம். டிட்டர்மினண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு இங்க 1 6 are 6 மைனஸ் போட்டு 2 3s are 6 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ், இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது டைரக்டா யூனிக் சொல்யூஷன் கிடையாது. ஸோ இங்க வந்துடும் டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம டைரக்டா இதுக்கு இன்கன்சிஸ்டன்டா இல்ல கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்டா டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இவங்க 0 வராங்களா நாட் ஈக்குவல் டு 0 வராங்களான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் பியை கண்டுபிடிச்சிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். இதானே நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 2x2ல ரொம்ப ஈஸி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது. முதல் டயகனலோட பிளேஸை மாத்திடணும். இங்க 6 இங்க 1. இந்த ரெண்டாவது டயகனலோட சைனை மாத்திடணும். அப்ப இங்க -3 இங்க -2. இதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கூட பிஏ மல்டிபிள் பண்றோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸையும் பிஏ என்ன பண்ணிக்க போறோம், மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஸோ மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 6 -3 -2 1 மல்டிபிள் பை பி மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட கொஸ்டின்ல இங்க இருக்கு 5 and 8 அப்படின்னு. அப்ப இங்க 5 இங்க 8ன்னு எழுதிக்கலாம். இவங்கள மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிளிகேஷனாலே ரோ இன்ட்டு காலம் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்க 5 6 are 30 மைனஸ் இங்க 8 3s are 24ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான், இங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அடுத்து இங்க ரெண்டாவது ரோ -2ம் இந்த 5ம் -10 இங்க 1 8s are 8 அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட ஆன்சர் இங்க 6 இங்க -2. எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே 0 இருந்தாதான் ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி மல்டிபிள் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. அதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தா இது என்னது, இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன்ஸ். அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் இப்படி எடுத்து எழுதிருங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வெறும் கன்சிஸ்டன்சியை மட்டும் தான் நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 4.5ல கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்கலாம். முதல்ல கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸை AX equal to B ஃபார்ம்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாற்ற போறோம். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும்.
இப்போ இங்க x பக்கத்துல 1, y பக்கத்துல 1, z பக்கத்துல 1 இருக்கு. ஸோ 1, 1, 1ன்னு எழுதிக்கணும். ரெண்டாவதுல இங்க 2, இங்க 3, இங்க 2. ஸோ 2, 3, 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க a, இங்கே a, இங்க 2aன்னு இருக்கு. ஸோ a, a, 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட a மேட்ரிக்ஸ். x மேட்ரிக்ஸ்ன்றது அங்க யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் x, y, z. ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து b மேட்ரிக்ஸ். அதாவது 1, 2, 4 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த a மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு இதுதான் உங்களோட பேசிக். முதல்ல கொஸ்டின்ல இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா சம் ரொம்ப ஈஸி. அது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ உங்களுக்கு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அதனால அது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடலாம். சப்போஸ் அது சிங்குலரா இருந்து அதாவது ஈக்குவல் 0ன்னு வந்தா தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு b வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அவங்க 0வா வந்தா என்ன, 0வா வரலனா என்ன. 0 வரலனா இன்கன்சிஸ்டன்ட், 0 வந்துச்சுன்னா மே ஆர் மே நாட் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும் நம்ம. ஸோ இதை நம்ம செக் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா நம்ம. ஸோ இதுல இந்த முதல் ரோவை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் 1 1 இருக்கிற இந்த ரோவை இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் இந்த 4 பேர் இருப்பாங்க. ஸோ 3, 2a, 2a. அடுத்த நம்பர் 1. நம்மளோட சிம்பிள் வந்து இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் டிட்டர்மினன்ட்டுக்கு. ஸோ -1 வரும். இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் பண்றோம்னா 2a, 2aன்னு இருக்கு. இங்க 2a, இங்க 2, இங்க 2aன்னு இருக்கு. கடைசி நம்பர் திருப்பியும் 1. ஸோ 1 இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிட்டா 2, 3aa. ஸோ 2, 3aa இருக்கு. இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்றோம். ஸோ 1ன்றதுனால அதே தான் வரும். ஸோ உள்ள மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6a minus 2 into a 2a ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ -1 இங்க 2 2s are 4a minus 2 into a 2a பிளஸ் 1 into இது 2a minus 3a அப்படின்னு கிடைக்குது. இங்க மைனஸ் பண்ணா இது 4a, இதை மைனஸ் பண்ணா 2a இருக்கு. வெளியில 1 மைனஸ் பண்ணா -2a. இது 2a minus 3a மைனஸ் பண்ணா 1aன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 4a minus 2a 2a, 2aல திருப்பி 1a மைனஸ் பண்ணா 1a கிடைக்குது. அப்போ ஏன்றது வந்து ஒரு நாட் ஈக்குவல் 0. நாட் ஈக்குவல் 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இது வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் 0னா இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூனிக் சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட்னு எழுதி நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்ட் இது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் வரும் அப்படின்றதான் நம்மளோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5 மறுபடியும் எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ax ஈக்குவல் டு பின்ற ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம். இது ஃபர்ஸ்ட் xyz ஓட கோஎஃபிஷியன்ட் 3 -1 -2. ஸோ 3 -1 -2. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். அதே ஆர்டர்ல தான் எடுக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் இல்லை பாருங்க, ஒய்யும் இசட்டும் தான் இருக்கு. எக்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுருணும். ஒய்க்கு பதிலாக 2 இருக்கு, இசட் பக்கத்துல -1 இருக்கு. இதுல எக்ஸுக்கு 3 இருக்கு, ஒய்க்கு -5 இருக்கு. இசட் இல்லாததுனால இசட்டோட பிளேஸ்ல 0ன்னு போட்டுக்கணும். சரியா போடணும். இது எந்த டேர்ம் இல்லையா அதுக்கு தான் நீங்க 0 போடணும். எக்ஸ்ன்றது அவங்க யூஸ் பண்ணிருக்க வேரியபிள் xyz அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் 2 -1 3 தான் நம்மளோட பி மேட்ரிக்ஸ். ஸோ ax ஈக்குவல் டு பி ஃபார்ம்ல நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியாச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்றதோட பேசிக் தான். ஸோ முதல்ல வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை தான் கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஈஸி கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். அது ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு b மல்டிபிள் பண்ணி 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நீங்கள் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா. இதுல இருந்து 0 இருக்கிற மாதிரி ரோ அண்ட் காலம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த கடைசி ரோ எடுத்துக்கிறேன், இங்கே 0 இருக்கிறதுனால பேசிக் வந்து சிம்பிள்ஸ் வந்து இதான் 3x3 மேட்ரிக்ஸோட சிம்பிள்ஸ். இது நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். மூணாவது ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 3 இருக்கு, இது பிளஸ் சைன். ஸோ 3 மல்டிபிள் பை இந்த ரோவும் இந்த காலமையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற நம்பர் -1 -2 2 -1 கிடைக்கும். அடுத்த நம்பர் இங்கே மைனஸ் சைன், இங்கே -5 இருக்கு. ரெண்டத்தையும் சேர்க்கும் போது +5 வந்துடும். 5 இருக்கிற இந்த காலமை இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 3 0 -2 -1 அப்படின்னு கிடைக்குது. கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ 3 மல்டிபிள் பை முதல்ல இந்த டயகனல் பண்ணா 1 மைனஸ் போட்டு இந்த டயகனல் பண்ணும்போது -4 வருது. அப்போ இது +4 ஆயிருக்கும். +5 இன்ட்டு 3 இன்ட்டு -1 -3 கிடைக்குது. அடுத்த டேர்ம் 0ன்றதுனால அதை நம்ம எழுதல. இங்கே 3 மல்டிபிள் பை 5 -15. 3 5s are 15 -15 வருது. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு.
அப்ப சிங்குலர் மேட்ரிக்ஸ் இது. அப்ப டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் ஆஃப் A இன்டு B கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உங்களை பியோட மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ நம்ம அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சு தான் பி கூட மல்டிபிள் பண்ணல. முதல்ல அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைனஸ் கோஃபேக்டர் பண்ணாம ஈஸியாகி தான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0 2 -1 3 -5 0 இப்படி எழுதிட்டு இந்த முதல் 2 ரோ அப்படியே இங்க திருப்பி காப்பி பண்ணுங்க. 3 -1 -2 0 2 -1 இந்த 2 காலமை திருப்பி இங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 3 0 3 3 0 இரண்டாவது காலம் -1 2 -5 -1 2 இங்க இருக்க முதலும் இங்க இருக்கிற முதலையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். இங்க பாருங்களேன் 2 × 0 0 -1 5s are 5 இங்க 5 எழுதிடலாம். அடுத்து இங்க வந்து 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 இது இன்னொரு டேர்ம் 0 தான். இங்க ஒரு டேர்ம் 0 ஆயிடுச்சு -6 வந்துடும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணோம். 5 2s are 10 அடுத்த டேர்ம் 0ன்றதுனால எழுத வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு -6 அப்ப +6 வந்திருக்கும். இது 3 1s are 3 minus of 3 5s are 15 மைனஸ் வர்றதுனால இங்க +15 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த லாஸ்ட் 4 நம்பர் 1 1s are 1 -2 2s are 4 மைனஸ் இருக்கிறதுனால இங்க +4 வந்திருக்கும். இங்க -2 × 0 0 3 1s are 3 மைனஸ் போட்டா இங்க +3 வந்திருக்கும். 2 3s are 6 எழுதியாச்சு. இப்போ இங்க கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நம்மளோட அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஆக்சுவலா இங்க கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து -5 -3 -6 10 6 12 5 3 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவையும் பியும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்றதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸையும் பியையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எழுதிக்கோங்க. டிரான்ஸ்போஸ்னா இங்க முதல்ல இருக்க ரோவை எடுத்து இங்க காலமா எழுதணும். -5 -3 -6 செகண்ட் 10 6 12 இருக்கு. அடுத்து 5 3 6 இருக்கு. இதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏயோட மேட்ரிக்ஸ். பின்றது நம்மளோட கொஸ்டின்ல இருக்கும். ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் பி. அப்ப இதான் பி. ஸோ பியோட வேல்யூ 2 -1 3 அப்படின்னு கிடைக்குது. இவங்களை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிளிகேஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. 5 2s are 10 மைனஸ் இருக்கிறதுனால -10 10 × -1 -10 இங்க 5 1s are 5 3s are 15. ஸோ அடுத்த ரோ செகண்ட் ரோவும் இந்த காலமும் 3 2s are 6 மைனஸ் இருக்கிறதுனால -6 6 1s are 6 திருப்பியும் -6 3 3s are 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து -6ம் 2ம் -12 12ம் -1ம் -12 6 3s are 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ -10ம் -10ம் -20 வரும். இங்க ஒரு +15 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா -5 அதே மாதிரி இது -3 வருது. இங்க -6 கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு 0 எல்லா எலிமெண்ட்டும் 0வா இருந்தா தானே 0 மேட்ரிக்ஸ். இது ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்ப அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன். என்னோட ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது. ஆனா இவங்க வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்காங்க. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் உங்களோட பேசிக். இப்போ இதுல வந்து இந்த ரூல் வந்திருக்கு நமக்கு. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து 0ன்னு வந்து இவங்க வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாங்க. அப்ப இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்படிதான் எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சி பண்ணணும். நீங்க எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சில கடைசி கொஸ்டின் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை AX = B ஃபார்முக்கு மாத்திக்கோங்க. ஸோ அப்படி மாற்றும் போது இங்கே முதல்ல எக்ஸில் வந்து 5 இருக்கு, ஒய்ல நம்பர் இல்லை -1, ஒய்யே இல்லைனா தான் 0 போடணும், ஒய் இருந்த நம்பர் இல்லைன்னா 1 தான் போடணும். ஸோ இது 4, இங்கே 2 இருக்கு, இங்கே 3, இங்கே 5, இங்கே 5 -2, அதுக்கப்புறம் 6 இருக்கு. இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். இவங்க கூட இருக்கிற வேரியபிள் வந்து XYZ. ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் வந்து 5 2 -1 அப்படின்றதான். ஸோ எக்ஸாம் இந்த கன்சிஸ்டன்சி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்றதை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ முதல்ல டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இதான் ஏ மேட்ரிக்ஸ். உங்களோட டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். முதல்ல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் சைன் ஃபர்ஸ்ட் ரோக்கு.
ஸோ 5 மல்டிபிள் பை 5 இருக்கிற இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 3 5 மைனஸ் 2 6 கிடைக்குது. அடுத்து மைனஸ் போட்டு இந்த -1 எடுக்கும்போது ப்ளஸ் 1 ஆஃப் இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆகிடும். 2 6 ஆர் 12 இந்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 2 5 இங்கே 5 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இங்கே 4 ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 3 5 மைனஸ் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே 5 மல்டிபிள் பை 3 6 ஆர் 18 மைனஸ் போட்டு 5 2s ஆர் 10 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் 10 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 டைம் 2 6 ஆர் 12 மைனஸ் 5 5s ஆர் 25 ப்ளஸ் 4 மல்டிபிள் பை 2 2s ஆர் 4 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ மைனஸ் போட்டு 5 3s ஆர் 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேல்யூ 5 மல்டிபிள் பை இது வந்து 28 ப்ளஸ் 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 25ல் 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 13 கிடைக்குது. ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 19. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 8s ஆர் 40 பேலன்ஸ் 4 140 கிடைச்சிருக்கு. இது மைனஸ் 13 மைனஸ் ஆஃப் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் 76 கிடைக்குது. ஸோ 140 மைனஸ் 13 76 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் 89ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிடலாம். 140ல் 89 மைனஸ் பண்ணால் 51. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா ரொம்ப சிம்பிள். கன்சிஸ்டன்சியில் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இது ஒரு கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ the given equation உங்களுக்கு இதில் வந்து சால்வ் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு தான் கேட்டாங்க. இது ஒரு கன்சிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூனிக் சொல்யூஷன் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூசிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். நம்மளுக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்முக்கு மாற்றணும். ஏன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ முதல்ல ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் மெத்தடுக்கு கொண்டு வாங்க. ஸோ மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னும் போது இங்கே இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உங்களோட ஏ மேட்ரிக்ஸ். அதாவது இங்கே எக்ஸுக்கு 5 இருக்குது, ஒயில் இங்கே 2 இருக்குது, இங்கே ஸோ இங்கே ஒயில் வந்து 3. எக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கிற வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் வந்து 4 and 5. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் நம்ம எழுதியாச்சு. நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா இந்த எக்ஸையும் ஒய்யும் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸையும் ஒய்யும் ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னும் போது இது ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணிப்பாங்க. அதனால இங்கே ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வர்ஸ் போட்டோம்னா ஏ இன்வர்ஸும் ஏயும் ஐ ஆகிடும். ஐ இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்றதை நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா என்ன? 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதான் உங்களோட ஏ இன்வர்ஸ். இது கூட பியை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ முதல்ல ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பி கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் 5 2 7 3 அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறோம். 5 3s ஆர் 15 மைனஸ் 7 2s ஆர் 14 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்குது. அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டயக்னலோட இடத்த மாற்றுங்க, ரெண்டாவது டயக்னலோட சைனை மாற்றுங்க. -2 -7 இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சா. ஸோ ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 1. நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 3 -2 -7 5. ஸோ வெளியில் 1 இருக்கிறதுனால 1 கூட மல்டிபிள் பண்ணுறதுனால அதே வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 3 -2 -7 5. இவங்க கூட பீன்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும். பீன்ற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, இதான் பீன்ற மேட்ரிக்ஸ் 4 5 மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிளிகேஷன்னாலே ரோ மல்டிபிள் பை காலம் தான். ஸோ மல்டிபிள்னா ஃபர்ஸ்ட் இங்கே 3 4s ஆர் 12, இங்கே 5 2s ஆர் 10 மைனஸ் இருக்கிறதுனால -10 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 7 4s ஆர் 28, 5 5s ஆர் 25 எழுதிடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 2, இதை மைனஸ் பண்ணும்போது -3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்ன்றது வந்து இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் கமா ஒய். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸுக்கு நேராக 2 கிடைச்சிருக்கு, ஒய்க்கு நேராக -3 கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு எழுதிட்டோம்னா ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் முதல்ல கொஸ்டினை எழுதிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே இருக்க நம்பர்ஸ் 2 -1
3 4 இவங்க தான் உங்களுடைய A மேட்ரிக்ஸ். இருக்கிற வேரியபிள் வந்து x and y ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து -2 and 3. ஸோ எழுதியாச்சு. AX ஈக்குவல் டு B ஃபார்ம் எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு x தானே வேணும். அப்போ இங்க இருக்கிற ஏவை ரிமூவ் பண்ணணும்னா ப்ரீ மல்டிபிள் வித் A இன்வர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ A இன்வர்ஸ் இன்ட்டு B அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ A இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இங்க என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட ஆம்பிஷன் இந்த A இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க 2 -1 3 4 அப்படின்னு. இதுல இருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. இதான் நம்மளோட A இன்வர்ஸோட ஃபார்முலா. முதல்ல determinant of A கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் 2 4s are 8 மைனஸ் போட்டு இந்த டயகனல் 3 1s are 3 மைனஸும் மைனஸும் பிளஸ் வரும். 8 plus 3 is equal to 11. ஸோ A ஓட டிட்டர்மினன்ட் வந்து 11 தான். சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா இன்வர்ஸ் நாட் பாசிபிள். இதை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. எழுதியாச்சு. இப்போ adjoint of A. ஸோ adjoint of A is equal to A இங்கே இருக்கு. 2 cross 2 adjoint of A ரொம்ப சிம்பிள். முதல் டயகனலோட இடத்த மாற்றிக்கோங்க. செகண்ட் டயகனலோட சிம்பிள் மட்டும் மாற்றிக்கோங்க. இது ப்ளஸ் ஆகிடும், இது -3 ஆகிடும். இதான் adjoint of A. ஸோ A இன்வர்ஸ் எழுதணும். ஸோ 1 இங்கே டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 11, adjoint of A யோட வேல்யூ 4 1 -3 2. ஸோ A இன்வர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த A இன்வர்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ்க்கு 1/11 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பை B மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டின்ல இங்கே இருக்கு பாருங்க. ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் B மேட்ரிக்ஸ். -2 and 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இந்த 1/11 கடைசியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 4 2s are 8 மைனஸ் இருக்கிறதுனால -1 3s are 3. செகண்ட் ரோ -3யும் -2ம் ப்ளஸ் 6 2 3s are 6 which is equal to 1/11 times இங்கே மைனஸ் பண்ணும்போது -5 கிடைக்குது, இதை ஆட் பண்ணும்போது 12 கிடைக்குது. ஸோ இந்த 11 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோட மேட்ரிக்ஸ் -5/11 இது வந்து 12/11 டிவைட் ஆகுது. இதுதான் நம்மளோட x, y என்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ x is equal to -5/11, y is equal to 12/11 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை AX equal to B ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் ஏன்றது இங்கே இருக்க நம்பர்ஸ். எக்ஸில் 4, இங்கே -3 இருக்குது, இங்கே +3, இங்கே -5. எக்ஸும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இருக்கிற வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 3 and 7 எழுதிட்டோம். ஸோ இதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். எழுதினதுக்கு அப்புறம் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு B நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ A இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. A இன்வர்ஸை கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ரூல் 1/determinant of A into adjoint of A எழுதணும். ஃபர்ஸ்ட் இதான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல A is equal to 4 -3 3 -5 அப்படின்றது ஏன்ற மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேணும் அப்படின்னா 4 5s are 20 மைனஸ் இருக்கிறதுனால -20 மைனஸ் போட்டுட்டு உங்களை மல்டிபிள் பண்ணணும். ஸோ -9 மைனஸும் மைனஸும் +9 ஆயிடும். ஸோ இங்கே 20 + 9 இதான் -20 + 9. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -11 அப்படின்னு கிடைக்குது. இதான் உங்களோட டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேணும் அப்படின்னா 2 x 2 மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு இந்த டயகனலோட பிளேஸை மாற்றிக்கோங்க, இந்த டயகனலோட சைனை மாற்றிக்கோங்க. இங்கே +3யும் இங்கே -3யும் வரும். இதான் உங்களோட அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ A இன்வர்ஸ் வேணும்னா 1/determinant of A into adjoint of A எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸை கண்டுபிடிச்சி இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு பியில் A இன்வர்ஸ்க்கு பதிலாக -1/11 எழுதிக்க முடியும். அட்ஜாயிண்ட்டுக்கு -5 3 -3 4ன்னு கிடைச்சிருக்கு. Bன்ற மேட்ரிக்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 3 7 இதை மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 1/11 டிவைட் பண்ணா போதும். ஸோ -1/11 மல்டிபிளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். -5யும் 3யும் -15 + 3 7s are 21. இதுவும் இதுவும் 3 3s are 9 + 28 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் தான். -1/11 21ல 15 மைனஸ் பண்ணா 6 கிடைக்கும். 28ல இருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 19 கிடைக்குது. ஸோ 1/11 டிவைட் பண்ணும்போது -6/11, இங்க 11ல டிவைட் பண்ணும்போது -19/11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா x, y உங்களோட வேல்யூ. ஸோ இதான் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்க கிடைச்சிருக்கிற நம்பர் x is equal to -6/11 y is equal to -19/11 கிடைச்சிருக்கு. அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கடைசி கொஸ்டின் நம்பர் 10.
குடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸை AX equal to B ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இங்க இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து A மேட்ரிக்ஸ்னும், இதுல இருக்க வேரியபிள் வந்து X ஆவும், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை வந்து B மேட்ரிக்ஸாவும் எடுத்துக்க போறோம். ஆக்சுவலா இது நம்மளோட A மேட்ரிக்ஸ், இது X மேட்ரிக்ஸ், இது நம்மளோட B மேட்ரிக்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ நம்மளோட ஆம்பிஷன் இந்த X and Y கண்டுபிடிக்கிறது. அப்போ X is equal to என்னன்னு கேட்டீங்கன்னா A inverse into B கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளோட X ஓட வேல்யூ. ஸோ A இன்வர்ஸை முதல்ல ஃபைன் பண்ணி எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A அப்படின்றது தான். ஸோ இதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ். Aக்கு அவங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 5 2 3 2. ஸோ எங்களோட டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைன் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டயக்னல் 5 2s are 10 மைனஸ் போட்டு இந்த டயக்னல் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ adjoint of A, adjoint of Aன்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் இருக்கு அவங்களோட பிளேஸ் மாத்திக்கோங்க. இங்க 2 இங்க 5. இந்த டயக்னலோட சைனை மாத்துங்க. -2 -3 தான் உங்களோட adjoint of A. So A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. 2 -2 -3 5. ஸோ கண்டுபிடிச்சாச்சு A இன்வர்ஸோட வேல்யூவை. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல A இன்வர்ஸ்க்கு 1 by 4 times 2 -2 -3 5ன்னு கிடைச்சிருக்கு. இவங்க கூட இந்த B மேட்ரிக்ஸாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 5. ஸோ ரோவும் காலம் தான் மல்டிபிள் ஆகும் எப்பவுமே மல்டிபிளிகேஷனில். ஸோ 1 by 4 அப்படியே வச்சுட்டு இங்கே மல்டிபிள் பண்ணலாம். 2 3s are 6. இங்கே -2 into 5 -10. கீழே -3 into 3 -9. 5 5s are 25 அப்படின்னு கிடைக்குது. 1 by 4 வெளில இருக்கு. உள்ள மைனஸ் பண்ணால் -4. 25லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம்னா 16. 4 வந்து உள்ள டிவைட் பண்ணோம் இல்லையா, டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ -4 by 4 16 by 4. 4ஆல டிவைட் ஆயிடுது. ஸோ இது -1, இது 4 டைம்ஸ். இதுதான் நம்மளோட எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ்ன்றது ஆக்சுவலாக x, y அப்படின்றது தான். இப்போ எக்ஸுக்கு நேரம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ -1, ஒய்க்கு நேரம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4 அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. சால்வ் பை மேட்ரிக்ஸ் மெத்தட். இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல AX equal to B ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. AX equal to B அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏன்றது வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ். அதாவது இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்கு, ஒய் பக்கத்தில் எதுவுமே இல்லைனா 1, இசட் பக்கத்தில் எதுவுமே இல்லைனா 1ன்னு எடுத்துக்கணும். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கு, ஒய் பக்கத்தில் -2, இசட் பக்கத்தில் எதுவுமே இல்லைனா 1, ஸோ -1. அடுத்து இங்கே எக்ஸ்ன்ற டேர்மே இல்லை பாருங்க. அப்போ எக்ஸோட பிளேஸ்ல தான் 0 போடணும். ஒய் பக்கத்துல 3 இருக்கு, இசட் பக்கத்துல -5 இருக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் வந்து XYZ. ஏன்னா இந்த 3 ஈக்குவேஷன்லுமே XYZன்னு 3 வேரியபிள் யூஸ் ஆயிருக்கு. விச் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் 1 3/2 9. இதுல வந்து இது எனக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கு மேம். நான் இந்த 2 இந்த சைடு கொண்டு போய் எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு கூட இந்த பேட்டர்ன் எடுக்கலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்படிதான் AX equal to B ஃபார்ம் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ AX equal to B அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா நம்மளோட ஆம்பிஷன் என்ன? XYZ கண்டுபிடிக்கிறது தானே. அப்போ ரெண்டு பக்கமும் A இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணும்போது இங்க இருக்கிற ஏயும் A இன்வர்ஸும் மல்டிப்ளை ஐ போயிடுங்கிறது இந்த பக்கம் A இன்வர்ஸ் இன்ட்டு B அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் இப்போ A இன்வர்ஸை கண்டுபிடிச்சு இங்க எழுதிட்டோம் அப்படின்னா B கூட மல்டிபிள் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ முதல்ல இந்த A இன்வர்ஸை கண்டுபிடிக்க போறோம். A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A இன்வர்ஸோட ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A அப்படின்றது தான். இதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் determinant of A. ஸோ determinant of A is equal to இதான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ். இதுல எந்த ரோ எந்த காலம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க முதல் காலம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு 0 இருக்கிறதுனால 2 ஸ்டெப் நம்ம எழுதினாலே போதும். ஸோ பேசிக்காவே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இதான் இவங்களோட சிம்பிள். இந்த சிம்பிளோட சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளஸ் இங்க 2 இருக்கு. ஸோ 2 மல்டிபிள் பை 2 இருக்கிற இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்றோம்னா இவங்க 4 பேர் இருப்பாங்க. அதாவது -2 -1 3 -5. அடுத்து இங்க செகண்ட் நம்பர் இங்க 1 இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால -1 மல்டிபிள் பை இந்த 1 இருக்கிற ரோவையும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 1 3 -5 1 1 3 -5. கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுதவே தேவையில்லை. ஸோ 2 மல்டிபிள் பை இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 -5 10 ஆயிடும். மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணும். இங்க -3 வருது. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுனால +3 ஆயிருக்கும். ஸோ -1 into 1 into -5 -5 மைனஸ் போட்டு 1 into 3 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 மல்டிபிள் பை 13. ஸோ -1 into -8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட வேல்யூ 26 plus 8. 13 2s are 26. இங்க மைனஸும் +8 அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா 34.
ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 34 அப்படின்னு கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ, இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இன்வர்ஸ் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ இது ஏன்ற மேட்ரிக்ஸ்ல இருந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. இருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. 2 1 1 1 -2 -1 0 3 -5. இதுல முதல் காலமும் ரெண்டாவது காலமும் இங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது 2 1 0வையும் 1 -2 3யும் காப்பி பண்ணிட்டு அடுத்து இங்க இருக்கிற முதல் ரோவை ரெண்டாவது ரோவை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. 2 1 1 2 1 ஃபர்ஸ்ட் ரோ, ரெண்டாவது ரோ வந்து 0 -2 -1 1 -2 எழுதிட்டோமா? இங்க இருக்கிற முதல் காலமே முதல் ரோவை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதாவது முதல்ல இதை மல்டிபிள் பண்ணுங்க 5. ஸோ இங்க ரெண்டாவது ரோல இங்க 1 தான் இருக்கும், ஆனால் அது க்ளோஸ் ஆயிருக்கும் இப்படி. ஸோ இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ -2 -5 மல்டிபிள் பண்ணா 10, மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. 3 1s are 3, மைனஸ் வர்றதுனால இங்க +3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இங்க 1 × 0 0, மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. -5 வருதுனால இது +5 ஆயிடும். அடுத்து இங்க 1 3s are 3, அடுத்த நம்பர் 0 ஆயிட்டதுனால அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து இந்த 4 பேர் 1 3s are 3, மைனஸ் போட்டுட்டு 1 5s are 5, -5 வர்றதுனால இங்க +5 ஆயிடும். இங்க -5ம் 2ம் மல்டிபிள் பண்ணா -10, அடுத்த நம்பர் 0ன்றதுனால அதை எழுத வேண்டாம். இது 1 × 0 0, மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6, 0 -6 -6 தான். அடுத்து இவங்க 1 × -1 -1, மைனஸ் போட்டுட்டு 1 × 2 2, மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து +2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1 1s are 1, மைனஸ் போட்டுட்டு 2 × -1 -2, அப்போ இங்க +2 வந்திருக்கும். 2 2s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4, மைனஸ் போட்டுட்டு 1 1s are 1 இப்படி கிடைச்சிச்சு. இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ இங்க நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா 13 +5 3 8 -10 -6, இது 1 3 -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் தான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ கொஸ்டின்ல இப்போ இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸோட மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏவை எடுத்து எழுதணும். பக்கத்துல பி மேட்ரிக்ஸால மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 34, அஜாயிண்ட் ஆஃப் ஏ இவங்களோட டிரான்ஸ்போஸ் தானே, இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதோட டிரான்ஸ்போஸ் அப்படின்றது இந்த முதல் ரோவை எடுத்து முதல் காலமா 13 5 3 இருக்கா, அப்ப இங்க 13 5 3 இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 8 -10 -6, ஸோ 8 -10 -6. இங்க மூணாவது 3 1 3 -5, ஸோ 1 3 -5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரோஸை காலம்ஸா மாத்திட்டோம்னா நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சாச்சு. இது கூட நம்ம பியை மட்டும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இது பக்கத்துல பி மேட்ரிக்ஸா மல்டிபிள் பண்ணணும். பின்ற மேட்ரிக்ஸ் இங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு பாருங்க. 1 3/2 9, ஸோ 1 3/2 9 இவங்களாலதான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிளிகேஷன் பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/34 அப்படியே இருக்கட்டும், இவங்களை மல்டிபிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 13 1s are 13 பிளஸ் 8 × 3/2 அப்படின்னு இருக்கீங்க பாருங்களேன். 8ஐயும் 3/2ஐயும் மல்டிபிள் பண்ணா இது 4 4 2s are 12. அடுத்து இங்க 1ம் 9ம் 9ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 5 × 1 5, இங்க -10ம் 3/2ம் மல்டிபிள் ஆகுது. ஸோ -10 × 3/2, 2வையும் இதையும் கட் பண்ணிட்டோம்னா -5 × 3 -15. அப்புறம் 3 9s are 27 எழுதிக்கோங்க. அடுத்து கடைசி ரோவும் இவங்களே மல்டிபிள் பண்றோம். 1 3s are 3, -6 × 3/2, -6ஐயும் 3/2வையும் மல்டிபிள் பண்றோம். 2 டேபிள்ல 3 டைம்ஸ் -9 கிடைக்குது. அடுத்து -9ம் சாரி 5ம் 9ம் 45, ஸோ -45 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/34 இன்ட்டு இவங்கள ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 34 கிடைக்குது. இவங்கள ஆட் பண்ணி 15 சப்ட்ராக்ட் பண்ணா 17. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது நமக்கு -51 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வெளியில இருக்க 1/34 எல்லாராலையும் டிவைட் ஆகும் இல்லையா? அப்ப 34/34 ஃபர்ஸ்ட் டேர்ம், 17/34 செகண்ட் டேர்ம், -51/34 அப்படின்றது நம்மளோட கடைசி டேர்ம். 34ம் 34ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 1. 17ம் 34ம் கேன்சல் பண்ணா 17 1s are 17 2s are கேன்சல் ஆயிடும். திருப்பி இவங்களே நம்ம 17 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 51 வந்து 17 3s are வரும். அப்ப இது 3/2. ஆக்சுவலா எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ தான். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 1, ஒய்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 1/2 அண்ட் இசட்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ -3/2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். Solve the equations using matrix method பார்க்க போறோம்.
இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்ம்ல எழுதிக்கணும். அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. முதல்ல எக்ஸுக்கு இங்கே 1 இருக்கு, ஒய்க்கு இங்கே -1, இசட்டுக்கு திருப்பியும் 1. நம்பர் இல்லைன்னா 1 எடுத்துக்கணும். ஸோ 1 -1 1 எக்ஸோடது ஒய்யோடது இசட்டோடது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தப்பா இருந்தால் எக்ஸ் ஒய் இசட்னு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கே நம்பர் எடுக்கணும். 2 1 -3. ஸோ 2 1 -3 1 1 1. ஸோ 1 1 1ன்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸோ ஒய்யோ கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 0ன்னு எடுக்கணும். எடுத்துட்டு இங்க இருக்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 4 0 and 2. அதான் உங்களோட பி மேட்ரிக்ஸ். ஸோ இது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ், இது நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ், இது நம்மளோட பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஈக்குவேஷன்ல எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே ஏ இன்வர்ஸ் பின்னு வந்துடும். இங்கே ஏயும் ஏ இன்வர்ஸும் மல்டிப்ளை ஐ ஆயிடும். ஸோ ஐ இன்ட்டு எனிதிங் அதே தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்றதான் நம்மளோட ஃபார்மேட். ஸோ முதல்ல இல்லை ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் அது கூட அஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிடும். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு தான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முதல் ரோ தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. இவங்களோட ஃபர்ஸ்ட் நம்பரோட சிம்பிள் பிளஸ், ரெண்டாவதுக்கு மைனஸ், அடுத்துக்கு பிளஸ், இதுதான் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் +1. ஸோ +1 இன்ட்டு இந்த 1 இருக்கிற காலமையும் ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் இந்த 4 பேர் இருப்பாங்க. 1 -3 1 1. இது எழுதாம நான் டைரக்டா பண்ணிடுவேன்னா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து -1 வந்து இங்க +1. இந்த +1 இருக்க இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்க 2 1 -3 1 இருக்கும். 2 1 -3 1. அடுத்து இந்த மூணாவது நம்பர் +1. ஸோ 1 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டா 2 1 1 1ன்னு இருக்கு. ஸோ எழுதியாச்சு. ஸோ இவங்களை தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ல என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். உள்ள ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் 1 1s are 1 மைனஸ் போட்டுட்டு இந்த டயகனல் -3 வருது. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுனால +3 ஆயிருக்கும். ஸோ 1 இன்ட்டு எனிதிங் அதே தான் வரும். 2 1s are 2 மைனஸ் போட்டுட்டு உங்களை மல்டிபிள் பண்ணா -3. ஸோ +3 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 1s are 2 மைனஸ் 1 1s are 1. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 4, இதை ஆட் பண்ணும்போது 5, 2 - 1 1 கிடைக்குது. ஸோ 9 + 1 10. ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 10. அதாவது 0 வரக்கூடாது. 0 வரலன்னா தான் நம்மளால இதை ஃபார்ம் பண்ண முடியுது. நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுனால இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்குல்ல, அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இதை நீங்க ரஃப்ல கூட எழுதிக்கலாம். 1 -1 1 2 1 -3 1 1 1. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். இதுல முதல் 2 காலம் எடுத்து இங்க காப்பி பண்ணிக்கோங்க. 1 2 1 -1 1 1. அப்புறம் இந்த 2 ரோ எடுத்து இங்க எழுதிக்கோங்க. 1 -1 1 1 -1. ரெண்டாவது ரோ 2 1 -3 2 1. இந்த முதலும் இந்த ஃபர்ஸ்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட்டும் 1 1s are 1 மைனஸ் போட்டுட்டு 1 இன்ட்டு -3 -3. அதனால இங்க +3ன்னு மாத்திடலாம். அடுத்து இவங்க 4 பேரும் -3 இன்ட்டு 1 -3 மைனஸ் போட்டு 1 2s are 2. அடுத்து 2 1s are 2 மைனஸ் போட்டு 1. அடுத்து இவங்க 4 பேர் யூஸ் பண்ணோம். 1 1s are 1 மைனஸ் போட்டு இங்க -1 வருது. அதனால இதை +1 ஆக்கிடலாம். 1 1s are 1 மைனஸ் திருப்பி 1 1s are 1. இங்க 1 இன்ட்டு -1 -1 மைனஸ் போட்டு 1 1s are 1. அடுத்து இவங்க 4 பேரும் -1 இன்ட்டு 3 +3 -1. இது 1 2s are 2 மைனஸ் போட்டு இங்க -3 வருது. அதனால +3ன்னு போடணும். 1 1s are 1 மைனஸ் போட்டு இங்க -2 வருது. அதனால இது +2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அதான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதோட வேல்யூ பாருங்க. ஸோ 4 -5 +1 2 0 -2 2 5 3 அப்படின்னு கிடைக்குது. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ இதான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்க போகிற மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஏ இன்வர்ஸை முதல்ல எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம 10 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 1/10 இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இதோட டிரான்ஸ்போஸ். இங்கே இருக்கிற முதல் ரோவை எடுத்து இங்கே முதல் காலமாக எழுதிக்கலாம். இங்க இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமா 2 0 -2 2 0 -2.
மூணாவது ரோ 253. ஸோ இங்க 253 தான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ எக்ஸுக்கு வரலாம். ஸோ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸையும் பியும் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. பி வந்து இங்கே கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க நம்பர் 402. ஸோ 402 அப்படின்னு எழுதிட்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 1/10 அப்படியே இருக்கும். மல்டிபிள் பண்ணும்போது முதல் ரோ முதல் காலம் 4 4s are 16. அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. அடுத்து 2 2s are 4. அடுத்த ரெண்டாவது ரோ 5 4s are 20. மைனஸ் இருக்கிறதுனால -20. அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. 5 2s are 10. அடுத்த மூணாவது ரோ 5 1 4s are 4. அடுத்த எலிமெண்ட் 0. 3 2s are 6 கிடைக்குது. ஸோ எழுதிட்டோம். இங்க 1/10 இருக்கு. உள்ள வந்து 10 20ல 10 மைனஸ் பண்ணா -10. இங்க 6 + 4 10 தான். ஸோ 10ஆல டிவைட் பண்ணும்போது 1 -1 1 அப்படின்னு கிடைக்குது. இதான் நம்மளோட எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் ஆக்சுவலா XYZ அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸுக்கு பதிலா 1 கிடைக்குது, ஒய்க்கு பதிலா -1, இசட்க்கு பதிலா திருப்பியும் +1 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ வெளியே 1/10, உள்ள 16ம் 4ம் 20, -20யும் 10ம் -10, 4ம் 6ம் 10 கிடைக்குது. 10ஆல டிவைட் பண்ணிடலாம் எல்லா நம்பரையும். ஸோ இது 2, இது -1, இது 1ன்னு கிடைக்குது. இது எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ்ன்றதுனால இதான் நம்மளோட XY. ஸோ இங்க எக்ஸுக்கு 2 இருக்கு, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ +1. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்ப 13th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் இருக்கு. முதல்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை AX = B ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. AX = B என்னும் போது ஏன்றது உங்களோட இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 3 3, அடுத்து 1 -2 1. இங்க நம்பர் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். 1 -2 1, 3 -1 -2, 3 -1 -2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு இருக்கிற வேரியபிள் வந்து XYZ. ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து 5 -4 3. AX = B ஃபார்ம்ல எழுதியாச்சு. இது நம்மளோட A, இது நம்மளோட X, இது நம்மளோட B மேட்ரிக்ஸ். நமக்கு X வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிபிள் வித் A இன்வர்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி A இன்வர்ஸ் Bன்னு வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் A இன்வர்ஸ் வந்து A இன்வர்ஸும் Aயும் I ஆயிருக்கும். அதனால Xோட ஃபார்முலா இதுதான். ஸோ Xஐ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு A இன்வர்ஸ் வேணும். ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1/det of A into adjoint of A அப்படின்னு எழுதுறது. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்மளால இன்வர்ஸ் ஃபார்மே பண்ண முடியும். ஸோ இதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். இதில் எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏன்னா இதில் ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஜீரோஸ் இருந்தால் அந்த ரோவையோ இல்லை அந்த காலமே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு தான் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் நம்ம. முதல் நம்பர் இங்கே 2. ஸோ 2 எடுத்துட்டு இந்த ரோ இந்த காலம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மிச்சம் இருக்க 4 பேரும் -2 1 -1 -2. அடுத்து மைனஸும் இந்த 3யும் சேர்த்து -3. இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 3 1 -2ன்னு கிடைக்குது. லாஸ்ட் நம்பர் 3. இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 -2 3 -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 அப்படியே இருக்கும். உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4. மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். ஸோ இது +1, இது -3, இதை மல்டிபிள் பண்ணா -2 -3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ +3 டைம்ஸ் 1 into -1 -1, மைனஸ் போட்டுட்டு உங்களை மல்டிபிள் பண்ணா இங்க +6 கிடைச்சிருக்கு. ஸோ இது 2 டைம்ஸ், இதை ஆட் பண்ணா 5, -3 இவங்களை ஆட் பண்ணா -5 வருது. +3 டைம்ஸ் 6 -1 கூட 5 தான். ஸோ வேல்யூ 10 + 15 + 15 கிடைக்குது. ஸோ வேல்யூ 40. 40 வந்து 0 கிடையாது. அதனால இவங்களுக்கு நம்மளால இன்வர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்வர்ஸில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு மைனர் கோஃபேக்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதி ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமாகவும் நீங்களால் அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் 1 -2 1 3 -1 -2. இதான் உங்களோட கிவன் மேட்ரிக்ஸ். இதில் முதல் 2 காலம் எடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்க. 2 1 3 3 -2 -1. அப்புறம் இந்த முதல் 2 ரோ எடுத்து கீழே எழுதிக்கோங்க. ஸோ 2 3 3 2 3. ஸோ அடுத்து 1 -2 1 1 -2. இங்க இருக்கிற முதல் காலமே முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம யூஸ் பண்ண போறதே இல்லை. இங்க இருக்க 4 பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். ஸோ எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பரும் 2 2s are 4, மைனஸ் போட்டுட்டு 1 into 1 1 தான், -1 வருது. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு 1, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால. அடுத்து இவங்க 4 பேரும்
1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க -2 அப்போ இங்க +2ன்னு எழுதிக்கலாம் 1 into -1 -1 மைனஸ் போட்டு 2 3s are 6 மைனஸ் வர்றதுனால இங்க +6 அடுத்து இவங்க 4 பேரும் 1 into 3 3 ஸோ -3 மைனஸ் போட்டுட்டு 2 3s are 6 -6 வருது அப்போ இங்க +6ன்னு எழுதிக்கலாம் ஸோ அடுத்து இவங்க 4 பேரும் -2 into +2 -4 கிடைக்குது மைனஸ் போட்டுட்டு 3 3s are 9 அடுத்து இங்க 3 3s are 9 மைனஸ் போட்டுட்டு 2 1s are 2 மைனஸ்ல இருக்கிறதுனால இங்க +2ன்னு எழுதிக்கலாம் இங்க 3 1s are 3 மைனஸ் போட்டு 2 3s are 6 -6 வர்றதுனால இங்க +6 ஆயிருக்கும் 3 1s are 3 மைனஸ் போட்டு 1 2s are 2 அடுத்து 2 2s are 4 மைனஸ் போட்டு 3 ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும் முதல்ல இந்த நம்பர்ஸ் வந்து 5 5 5 6 minus 3 3 minus 13 11 9 1 minus 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும் இதான் நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் ஸோ முதல்ல ஏ இன்வர்ஸ் எழுதணும் ஏ இன்வர்ஸ்ன்றது 1/determinant of a into adjoint of a எடுத்து எழுதிட்டோம்னா ஏ இன்வர்ஸ் அது கூட ஒரு பியை நம்ம மல்டிபிள் பண்ணணும் அதாவது இந்த பி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம 14 கண்டுபிடிச்சோம் அப்போ 1/14 எழுதிக்கோங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா இவங்களே டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஸோ இங்கே வந்து 5 5 5ன்னு இருக்கு இங்கே வந்து ரோவா இருக்கா இங்கே வந்து காலமா எழுதிக்கோங்க 5 5 5 இதான் டிரான்ஸ்போஸ் இரண்டாவது ரோ 3 13 11 இருக்கு ஸோ 3 minus 13 11 இங்க 9 1 minus 7 இருக்கு ஸோ இங்க 9 1 minus 7 ஸோ எழுதியாச்சு டிரான்ஸ்போஸ் அடுத்து பி மேட்ரிக்ஸ் பி வந்து 5 minus 4 3 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் ஸோ இங்க இருக்கு பாருங்க இதான் நம்மளோட பி மேட்ரிக்ஸ் இந்த பி மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கலாம் 5 minus 4 3 எழுதியாச்சு ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணி 40ஆல டிவைட் பண்ணா நம்மளோட எக்ஸ் கிடைச்சிரும் ஸோ 1/40 இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 5s are 25 minus 3 4s are 12 9 3s are 27 அடுத்த ரோ 5 5s are 25 minus into minus plus 13 4s are 52 1 3s are 3 அடுத்து 5 5s are 25 11 4s are 44 மைனஸ் இருக்கிறதுனால minus 44 minus 7 3 minus 21 அப்படின்னு கிடைக்குது which is equal to 1/40 addition subtraction பண்ணிக்கலாம் so 25 and 27 add பண்ணிட்டு 12ல மைனஸ் பண்ணும்போது நமக்கு 40 இந்த மாதிரி இவங்க எல்லாமே அடிஷன்ல இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிடலாம் 80 கிடைக்குது இவங்க ரெண்டு பேரும் -25 மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு ஸோ ஆட் பண்ணும்போது -40 கிடைக்குது பிக் நம்பர் சைன் ஸோ இவங்க எல்லாருமே 40ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா ஸோ அப்போ வந்து உள்ள வந்து 40/40 80/40 -40/40 அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஸோ இதை டிவைட் பண்ணா இது 1 இது 2 இது -1ன்னு கிடைக்குது இதான் நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ்குள்ள இருக்க எலிமெண்ட் வந்து XYZன்றது தான் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்க முதல் நம்பர் 1 ஒய்யோட வேல்யூ இங்க கிடைச்சிருக்க ரெண்டாவது நம்பர் 2 இசட்டோட வேல்யூ இங்க இருந்து -1 கிடைச்சிருக்கு 14th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி AX = B ஃபார்ம் எழுதிட்டு A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு B கூட மல்டிபிள் பண்ணும்போது X = 2 Y = 1 Z = 3 கிடைக்குது இது உங்களோட சரியான ஆன்சர் உங்களோட ஆன்சர் கிடைச்சதான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க if A ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு find A inverse first question முதல்ல இதுக்கு A inverse கண்டுபிடிக்கணும் using A inverse solve the following equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல A inverse கண்டுபிடிச்சிட்டு அந்த A inverse யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க முதல்ல A inverse கண்டுபிடிச்சிக்கலாம் கொடுத்துருக்கிற A மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம் A inverse அப்படின்னாலே 1/determinant of A into adjoint of A அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுடைய A inverse முதல்ல determinant of A கண்டுபிடிச்சிக்கலாம் determinant of A ன்றது எந்த ரோ இல்ல எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்றோம் சிம்பிள் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் ரோவோட சிம்பிள் ஸோ +2 மல்டிபிள் பை இந்த 2 இருக்கிற இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 4 நம்பர் 2 -4 1 -2 அடுத்த நம்பர் -3 ஸோ +3ன்னு எழுதிக்கலாம் இந்த 3 இருக்கிற காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 3 1 -4 -2 அப்படின்னு கிடைக்குது இதை எழுதிக்கலாம் இப்படி அடுத்த நம்பர் +5 இந்த 5 இருக்கிற காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 3 2 1 1 ஸோ 3 2 1 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு இது எழுதிட்டு இப்போ கால்குலேட் பண்ணுங்க 2 × 12 டிட்டர்மினன்ட் 2 2s are 4 ஃபர்ஸ்ட் -4
மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 1 இன்ட்டு -4 -4 வருது. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்ததுனால அது +4 ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 3 டைம்ஸ் 3 2s are 6 மைனஸ் இருக்கிறதுனால -6 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 1 இன்ட்டு -4 -4 ஸோ இங்க ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் 5 இன்ட்டு 3 1s are 3 மைனஸ் போட்டு 1 2s are 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ -4ம் +4 என்னவாயிரும்னா 0 ஆயிருக்கும். 3 டைம்ஸ் -6ம் +4ம் சப்ட்ராக்ட் ஆயிட்டா -2 கிடைக்கும். ப்ளஸ் 5 டைம்ஸ் 1 ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. இது 3 2s are 6 இது 1 5s are 5 ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா -1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. இது 0வா இருந்தா நம்மளால இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. A இன்வெர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை மல்டிபிள் பண்ணா A இன்வெர்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு மைனர் அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் நீங்க பண்ணலாம். ஆனா அந்த மைனர் கோஃபேக்டர் எழுதுறதுக்கு உங்களுக்கு மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A இந்த மாதிரி கண்டுபிடிங்க. இதான் உங்களுக்கு ஈஸி. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவை எடுத்து கீழே திருப்பி எழுதிக்கோங்க. 2 -3 5 3 2 -4 அப்புறம் முதல் காலமும் ரெண்டாவது காலமும் எடுத்து இங்க எழுதிக்கலாம். 2 3 1 2 3 அடுத்து -3 2 1 -3 2 இங்க இருக்கிற முதல் காலமே இந்த முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இதுல ரிமைனிங் இருக்க நம்பர்ல இருந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அந்த கோஃபேக்டர் கிடைக்கும். கோஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணுங்க. 2 2s are 4 இங்க மைனஸ் இருக்கிறதுனால -4 மைனஸ் போட்டுட்டு உங்களை மல்டிபிள் பண்ணுங்க. 1 இன்ட்டு -4 திருப்பி -4 வருது. அப்ப இது பிளஸ் ஆயிடும். அடுத்து இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணுங்க. -4 இன்ட்டு 1 -4 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இங்க +6 ஆயிருக்கும். கடைசி 4 நம்பர் 3 1s are 3 மைனஸ் போட்டு 1 2s are 2 ஸோ இதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அடுத்து இங்க 1 5s are 5 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6 இங்க பிளஸ் ஆயிடுது. அதனால இங்க மைனஸ் அப்படியே இருந்திருக்கும். 2 2s are 4 மைனஸ் இருக்கிறதுனால -4 போட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. 1 5s are 5 அடுத்து 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால -3 மைனஸ் போட்டு 1 2s are 2 லாஸ்ட் ஒன் இந்த 4 பேரும் 3 4s are 12 -10 ஏன்னா 5 2s are 10 அடுத்து 3 5s are 15 மைனஸ் போட்டு 4 2s are 8 மைனஸ் இருக்கிறதுனால இங்க +8 வந்திருக்கும். 2 2s are 4 மைனஸ் போட்டுட்டு 3 இன்ட்டு -3 -9 இங்க ஒரு மைனஸ் இருந்ததுனால இது +9 அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து எழுதி இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படின்றது இதுதான் நம்மளோட கோஃபேக்டரோட வேல்யூ. ஆக்சுவலா இதுல நமக்கு என்ன கிடைக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 6ல 4 மைனஸ் பண்ணா 2 3ல 2 மைனஸ் பண்ணா 1 5ல -6 பண்ணா -1 -4 -5 -9 -3 -2 -5 12ல 10 மைனஸ் பண்ணா 2 15 கூட 8 ஆட் பண்ணா 23 இங்க 13 இது வந்து கோஃபேக்டர். இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் A. டிரான்ஸ்போஸ்ல முதல் ரோவை எடுத்து முதல் காலமாவும் ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமா எழுதிக்கோங்க. மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமா எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A இன்வர்ஸ்க்கு வரலாம். இதான் நம்மளோட A இன்வர்ஸோட ஃபார்முலா இல்லையா. ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. டிட்டர்மினன்ட்க்கு நம்ம கண்டுபிடிச்சது -1. ஸோ 1 by -1 மல்டிபிள் பை 0 -1 2 நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் A எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ வெளியில இருக்கிற நம்பர் வந்து 1 தானே. ஆனால் 1 by 1 வந்து 1 தான். மைனஸ் இருக்கிறதுனால -1 -1 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாரோட சிம்பிளும் மாறிடும். இப்போ 0க்கு சிம்பிள் கிடையாது. -1 + 1 ஆயிருக்கும். இது -2 -2 + 9 -23 -1 + 5 -13 வெளியில இருக்க -1 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச A இன்வர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின்ல நம்ம A இன்வர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த A இன்வர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து AX = B ஃபார்முக்கு மாத்திக்கோங்க. அதாவது இங்க இருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 -3 5 2 -3 5 3 2 -4 1 1 -2 இதான் நம்மளோட A மேட்ரிக்ஸ். இதே தான் நமக்கு கொஸ்டின்லயும் கொடுத்துருந்தாங்க. இது கூட XYZ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 11 -5 -3 கிடைக்குது அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது வந்து நம்மளோட A மேட்ரிக்ஸ், இது X மேட்ரிக்ஸ் = B மேட்ரிக்ஸ். நமக்கு தேவை இந்த XYZ தானே வேணும். அப்போ X = ரெண்டு பக்கமும் A இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணும்போது இந்த பக்கம் A இன்வர்ஸ் வரும், இந்த பக்கம் இந்த A வந்து என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். அப்போ A இன்வர்ஸையும் B மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். A இன்வர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இதான் நம்மளோட A இன்வர்ஸ். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். A இன்வர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 0 1 -2
-2 9 -23 -1 5 -13 இவங்க கூட bன்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும். bன்றது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் 11 -5 -3 இவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். ஸோ மல்டிபிள் பண்றதுக்கு மல்டிபிளிகேஷனாலே ரோ இன்ட்டு காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் 0 × 11 0 1 × -5 -5 -2 × -3 +6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்து இந்த ரெண்டாவது ரோவும் இந்த காலமும் -2 × 11 -22 9 5s are 45 அடுத்து 23 3s are பண்ணும்போது இங்க +69 கிடைக்குது. அடுத்து லாஸ்ட் ஒன் -1 × 11 -11 5 5s are 25 மைனஸ் இருக்கிறதுனால -25 13 3s are 39 ஸோ ப்ளஸ் இங்க 39 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 6 - 5 1 வருது. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்குது, இங்க 3 கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸோட மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். எக்ஸ்ன்றதா நம்ம கொஸ்டின்ல XYZ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸுக்கு நேரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 1. ஸோ ஒய்க்கு நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 2, இசட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 3 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின்ல the cost of 4 kg onion 3 kg wheat and 2 kg rice 60 rupees 2 kg onion 4 kg wheat 6 kg வந்து 90. அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. the cost of each item per kg கண்டுபிடிங்க by matrix மெத்தட்ன்றதான் கேள்வி. ஸோ பர் கேஜிக்கு எவ்வளோ காஸ்ட்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல ஆனியன் வீட் ரைஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ let us assume the cost of onion wheat rice per kg வந்து x rupees y rupees z rupees அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், அவங்க வாங்கியிருக்கிறது 4 kg ஆனியன். ஒரு கேஜிக்கு வந்து x rupees அப்படின்னா 4 kgக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கிறது 4x rupees. 4x பிளஸ் வீட் வந்து 3 kg வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு நம்ம 1க்கு y எடுத்திருக்கோம், அப்போ 3 kgக்கு 3y. ரைஸுக்கு வந்து z எடுத்திருக்கோம், அப்போ 2 kgக்கு 2z. இது எல்லாம் சேர்த்து அவங்க 60 rupees பே பண்ணியிருக்காங்க. அடுத்த லைன்ல பாருங்க, the cost of 2 kg ஆனியன் வாங்கியிருக்காங்க, அப்போ 2x. 4 kg வீட் வாங்கியிருக்காங்க, அப்போ 4y. 6 kg ரைஸ் வாங்கியிருக்காங்க 6z. ஸோ டோட்டலாக அவங்க 90 பே பண்ணியிருக்காங்க. அடுத்து 6 kg ஆனியன்னா 6x பிளஸ் 2 kg வீட், அப்போ இங்க வந்து 2y. 3 kg ஆஃப் ரைஸ் வந்து 3z. இது வந்து நேம் வந்து சில டைம் மாத்தி கூட கொடுப்பாங்க, சரியா வாசிச்சு எழுதுங்க. ஈக்குவல் டு 70. ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இது மேட்ரிக்ஸ் மெத்தட்ல இந்த XYZ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ AX ஈக்குவல் டு B ஃபார்ம்ல முதல்ல ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸா மாத்துங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்பர் மட்டும் 432. ஸோ 432 2 4 6 அப்புறம் 6 2 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி மாத்திக்கலாம். இது கூட XYZ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 60 90 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. இது நம்மளோட A மேட்ரிக்ஸ், இது நம்மளோட X மேட்ரிக்ஸ், இது நம்மளோட B மேட்ரிக்ஸ். நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா இந்த X கண்டுபிடிக்கிறது. ஸோ X கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற அதாவது ரெண்டு பக்கமும் A இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணிடணும். A இன்வர்ஸ் இன்ட்டு B கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம X கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் இப்போ A இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது. A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா A இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 by determinant of A into adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல 1 by determinant of A determinant of A கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் பண்ண போறோம். இதான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் A எந்த ரோ இல்ல எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோட சிம்பிள் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் தான். ஸோ முதல்ல பிளஸ் 4 இன்ட்டு 4 இருக்கு, இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற 4 பேர் வந்து 4 6 2 3. நான் இதை எழுதாம டைரக்டா எழுதிடுவேன்னா எழுதிக்கோங்க. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ -3 எடுத்துட்டு -3 இருக்க இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்றோம்னா 2 6 6 3 வருது. 2 6 6 3. அடுத்த நம்பர் +2. ஸோ +2 டைம்ஸ் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 6 4 2 கிடைக்குது. ஸோ இப்படி எழுதிடலாம். ஸோ 4 இன்ட்டு 4 3s are 12 minus 6 2s are 12 தான். -3 இன்ட்டு 2 3s are 6 minus 6 6 are 36 plus 2 இன்ட்டு 2 2s are 4 minus 6 4s are 24 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 12 minus 12 இந்த டேர்ம் 0 ஆயிடும். -3 multiple by 36ல 6 மைனஸ் பண்ணா -30 plus 2 times 24ல 4 மைனஸ் பண்ணா 20. பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -20 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது 0. இதை மல்டிபிள் பண்ணா 90, இதை மல்டிபிள் பண்ணா -40. ஸோ வேல்யூ வந்து 15 கிடைக்குது. 50 வந்து 0 கிடையாதுல்ல, அதனால உங்களுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு தேவை வந்து அஜாயிண்ட் ஆஃப் A. டு ஃபைண்ட் அஜாயிண்ட் ஆஃப் A. அஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குல்ல, அதில் தான் நம்ம போட போறோம். முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் எழுதுறதுக்கு முதல்ல A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் அப்படியே கீழே காப்பி பண்ணுங்க. 4 3 2 2 4 6.
அடுத்து இங்க இருக்கிற முதல் காலமும் ரெண்டாவது காலமும் இங்க காப்பி பண்ணிக்கோங்க. 4 2 6 4 2. ரெண்டாவது வந்து இங்க 3 4 2 3 4. இதுவும் என்னவாயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கவங்க 4 பேரை வச்சுதான் நம்ம சம ப்ரொசீட் பண்ணோம். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். எப்படி பண்ணணும்னு பாருங்க. முதல்ல இந்த 4 நம்பர் 4 3s are 12 மைனஸ் போட்டு 2 6 are 12 12 minus 12. அடுத்து 6 6 are 36 மைனஸ் 6 கிடைக்குது. அடுத்து 2 2s are 4 மைனஸ் 6 4s are 24. ஸோ இப்படி எழுதியாச்சு. அடுத்து இங்க கீழே 2 2s are 4 minus 3 3s are 9. அடுத்து 3 4s are 12 minus 6 2s are 12. அடுத்து 6 3s are 18 minus 4 2s are 8. அடுத்து இவங்க 4 பேரும் 18 minus 8 கிடைக்குது. 6 3s are 18 4 2s are 8. அடுத்து இங்க 2 2s are 4 minus 24. அடுத்து 4 4s are 16 minus 3 2s are 6. எழுதியாச்சு. இதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். 0 30 minus 20 minus 5 0 10 10 minus 20 10. இங்கே 10 கிடைக்குது. ஸோ இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா இங்க இருக்கிற முதல் ரோவை இங்க காலமா எழுதிக்கோங்க. இதான் நம்மளோட முதல் ரோ எடுத்து முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோ வந்து -5 0 10, கடைசியில வந்து 10 minus 20 10 இப்படி எழுதிக்கலாம். இதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ்ன்றது வந்து 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் எடுத்து எழுதுறது. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நம்ம இங்க 15 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 1/50 இன்ட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்க மேட்ரிக்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு இதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதான் ஏ இன்வர்ஸ். இப்போ நம்ம எக்ஸை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ் கூட பிஏ மல்டிபிள் பண்ணணும். நம்ம இங்க கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு இன்ட்டு பி. பின்றது நம்ம ஈக்குவேஷனோட முதல்ல கொடுத்துருந்தாங்களே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இவங்கள மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 1/50 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 0 × 60 0, -5 × 90 -450, 10 × 70 வந்து 700. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 30யும் 60யும் வந்து 1800. 0 × anything 0 தான். -7 2s are 14, ஸோ 1400. அடுத்து 20 2s are -1200. 10 × 90 பண்ணும்போது 900 கிடைச்சிருக்கும். 10 × 70 + 700 கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1/50 அப்படியே இருக்கும் உள்ள. ஸோ 700ல இருந்து 450 மைனஸ் பண்ணா நமக்கு 250 கிடைக்குது. 1800ல 1400 போனா 400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1600. 1200 மைனஸ் பண்ணா திருப்பியும் 400 தான். ஸோ எல்லாருமே 50ஆல டிவைட் ஆகும். 50ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 250 50ஆல டிவைட் பண்ணும்போது 0க்கு 0 கட் ஆயிடும். 25 5ஆல டிவைட் பண்ணா 5. ஸோ அடுத்து 400லயும் 0 0 கட் ஆயிடும். 8s are 40 8s are 40 தான். ஸோ எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ்ன்றது XYZ தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 5ன்னு கிடைச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ 8, இசட்டோட வேல்யூ வந்து 8. இது வந்து ஒரு கேஜியோட ரேட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் பர் கேஜி 5 rupees, வீட் பர் கேஜி 8 rupees, ரைஸ் பர் கேஜி வந்து திருப்பி 8 rupeesன்னு எழுதணும். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.